வரப்போற இடைத்தேர்தல்ல எங்க லாரன்ஸ் நிக்கிறாப்லையோ எங்க த்ரிஷா நிக்கிறாங்களோ அங்க நான் நிக்கிறேன், எனக்கு ஓட்டு போடுங்க. சினிமா வந்து எனக்கு தெரிஞ்சு நாசமா ஆக்குனது காரணம் ஐயா பாரதிராஜா தான். ஐயா பாரதிராஜா மட்டும் இந்த சினிமாவை நாசமாக்கலன்னா இன்னைக்கு சினிமா வந்து தமிழ் சினிமா வந்து இயக்குனர் இமயம் சார் அவர்தான் சொல்றேன், அவர்தான் நாசமாக்கிட்டாரு. இந்த சிவகார்த்தி நான் ஆகணும்னு சொல்லி ஒருத்தன் வருவான் இல்லையா, அவன் அடுத்த இந்த படம் மட்டும் நீங்க நடிச்சீங்க தலைவா, சிவகார்த்திகேயன் அடுத்த ஏன் சிவகார்த்திகேயன் நீங்க தான் அடுத்த சிவகார்த்திகேயன், அடுத்த சிவகார்த்திகேயன் அடுத்த விஜய் முதலமைச்சர் ஸ்டார் படம் அவர் தயாரிச்ச படம்ன்றால நாங்க அப்படிதான் சொல்லுவோம். அதான் புரியுதுங்களா? இது மாதிரி மாறுங்க. இந்த பத்திரிகையாளர் இருக்காங்களே, இந்த மாதிரி பத்திரிகையாளர்லாம் இருக்கிறதுனாலதான் இன்னமும் உங்களுக்கு சொம்பு தூக்க வேண்டியதா இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு வேர்டை வச்சுக்கிட்டு எல்லாரும் வாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல 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 இங்க வாய்ப்பு தேடி போறவங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு இவங்களே சொல்லி மாறிடுச்சு. ஆமா, அவன் கேட்கவே வேணாம். ஏதோ செலவு பண்ணி நான் கல்யாணம் பண்ணிவிட்டேன், ஆனா அவன் மனசுல நான் இல்ல, நீதான் இருக்க, நீயே கொஞ்சம் வச்சுக்க, ஆனா செலவு பண்ண காசெல்லாம் எனக்கு கொடுத்துரு அப்படிங்கிற ஒரு டீல தான் எஸ்ஏசி ஐயாவும் தானு ஐயாவும் டீல் பண்ணிட்டாங்க. ரஜினி இடையில செயின் எல்லாம் போட்டார்ல, ஆமா, அவருடைய 50வது வருஷ திரையுலக படம்னு சொல்லிட்டு அவர் கிஃப்ட் கொடுத்திருந்தாரு. புரியுதுங்களா? அதே ஒரு நடிக்கிற படத்துல அப்பப்போ படத்துல சான்ஸ் கொடுத்திருந்தா அந்த வறுமை இருக்குமா? நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல திரைப்பட இயக்குனர் திரு NNK. வணக்கம் சார். வணக்கம் ஸ்டெல்லா மேடம். தமிழ் திரைப்படத்துல வந்து நீங்க ஒரு முக்கியமான அங்கமா நாங்க பாக்குறோம். நீங்க நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணிருக்கீங்க, நிறைய டைரக்ட் பண்ணல, நிறைய படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணேன். ஒரே ஒரு படம் டைரக்ட் பண்ணேன், கெட்டவன்னு. அந்த படத்தை டிராப் பண்ணிட்டாங்க. இன்ன வரைக்கும் நானும் சொல்லல, சிம்புவும் சொல்லல. என்னைக்காவது ஒரு நாளைக்கு சிம்பு வயசான கெட்டப்ல நடிக்கிறது அதுல இருந்தது. அவர் வயசானதுக்கு அப்புறம் அந்த கெட்டப் போடாமையே வயசாகி நடிக்கிறதுக்கு ரியலா நாங்க பிளான் பண்ணியிருக்கோம். அதனால சிம்பு வயசாகிறதுக்காக நான் வெயிட்டிங். புரியுதுங்களா? இது நான் சீரியஸா சொல்றேன், விளையாட்டுக்கு சொல்ல. சிம்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 56 வயசு 60 வயசுல தான் அந்த படம் எடுக்கணும். ஸோ நான் வந்து அந்த வயசு அவருக்கு ஆகட்டும், சிம்புக்கு வந்து அந்த கெட்டவனை எவ்வளோ எல்லாரும் கேட்குறாங்க, கெட்டவனை ரீஸ்டார்ட் பண்ணுங்கன்னு. ஆனால் அந்த ரியல் கெட்டப் வேணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். எப்படியும் அவருக்கு வந்து ஒரு 56 வயசு 60 வயசு இருக்கணுங்கிறது தான் டார்கெட்டு. அவருக்கு ஒரு 56 வயசு ரெடி ஆயிடுச்சுன்னா அதுக்குள்ளார அவர் போகிற பக்கம் பார்த்தா இப்போ வந்து தளபதி இருக்கார் இல்லையா, யாரு தளபதினா இளைய தளபதி யாரு, விஜய் இன்றைய முதல்வர். ஆமா, இன்றைய முதல்வர் இருக்கார் இல்லையா, அந்த இன்றைய முதல்வருக்கு நீங்க வயசு என்னன்னு நினைக்கிறீங்க? வயசா முக்கியம் தெரியுதுங்களா? வயசு நம்பர் கிடையாது. அவருக்கு 53 வயசு, ஆனா பாக்குறது 53 வயசு மாதிரியா இருக்காரு. ஸ்டில் யங். அதான் ஒரு 33 வயசு பையன் மாதிரி தானே இருக்காரு. இதே என்னைய பாருங்க, எனக்கு வயசு 50 கூட ஆகல, 49 தான். 49ல ஒரு ஒரு கிளை செட்டப்ல இருக்குன்னா புரியுதுங்களா? நீங்க டைரக்டர் அந்த கெட்டப்ல இருக்கீங்க, அதான் ஒரு ஆர்டிஸ்ட். அததான் சொல்றேன். அதனால தான் சிம்பு வயசாகணுங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நிறைய படம் பண்ணேன் அப்படின்லாம் நீங்க நினைக்காதீங்க. நம்ம பண்ண கெட்டவனை வந்து அது நடக்கும் சிம்புக்கு வயசானதுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் 10 லட்சம் ரூபாயில ஒரு படம் பண்ணேன். 10 லட்சம் ரூபாயில பண்ணதுனாலயே அதை எவனும் பார்க்கல. அவ்வளவு லோ பட்ஜெட்ல பெரிய பட்ஜெட்லயே படம் எடுக்கிறானுங்க. அந்த படத்தையே நம்ம உட்காந்து பார்க்க முடியலையே. 10 லட்சத்துல என்ன கிழிக்க போறான் அப்படின்னு நான் என்ன கிழிச்சிருக்கேன்னு அதை பாக்குறதுக்கே வராம நல்லா இல்லைங்கிற முடிவுக்குள்ளார வந்துட்டாங்க. ஆமா, அதனால வந்து நம்ம பண்ணிருக்கிறது இப்ப அது ஒரு படம், அடுத்தாப்புல ஒரு படம், அடுத்தாப்புல ஒரு படத்தை பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். ஆமா, நான் பண்ணி வைக்கல, என்ன சொல்றது, தயாரிச்சு வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். உட்காந்துக்கிட்டு கூவி வித்துக்கிட்டு இருக்கோம். என்கிட்ட ஒரு படம் இருக்குன்னு கூவுறேன். ஆனா கூவுறேன், எவனுமே என் கூவை கேட்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? சரியான ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கல, அது சரியான ப்ரொடியூசர் இல்லையா? ஐயோ, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஆமா, இங்க வந்து நடிகன் வேணும் ஒரு படத்துல. வியாபாரத்துக்கு நீங்க வந்து கொக்கோ கோலா பாட்டில் வந்து அந்த சிகப்பு கலர் கவர் இருக்கு இல்லையா, அந்த கவர் எடுத்துட்டு அந்த கோலா வச்சு வீங்க, எவனாவது வாங்குவான்? யாரும் வாங்க மாட்டோம். தெரியுதா? அப்ப உள்ள இருக்கிறது கொக்கோ கோலா தானாலும் எவனும் வாங்கவானா? ஏதோ டூப்ளிகேட் ப்ராடக்ட் நினைப்போம், அவ்வளவுதானே. அதே மாதிரி இந்த கவர் சுத்துறதுக்கு பேர் வேணும். ஒண்ணு சிவகார்த்திகேயன், இல்லாட்டினா விஜய் சேதுபதி,
இல்லாட்டினா இந்த தனுஷ் சிம்பு இந்த ரேஞ்சில் வேணும். நீங்கள் விமல் ரேஞ்சுக்கெல்லாம் இது பண்ணீங்கன்னா எவனும் வாங்க மாட்டான். ஏன்னா விமலுக்கு பிஸ்னஸ் இல்லைம்மா, சசிகுமாருக்கே பிஸ்னஸ் இல்லைங்கிறாங்க, விஜய் ஆண்டனிக்கே பிஸ்னஸ் இல்லைங்கிறாங்க. உங்களுக்கு ஆனா அவர் தொடர்ந்து படம் கொடுத்துக்கிட்டே தானே சார் இருக்காரு. விஜய் ஆண்டனி பிசினஸ் இல்லன்றீங்க. இப்ப கூட 100 சாமின்ற படம், அடுத்து வந்து அப்பா குட்டின்னு ஒரு படம் வருது, தொடர்ந்து படம். ஏங்க அவர் வந்து நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, சில பேர் சம்பளம் வாங்கிக்கிட்டு வேலை பார்ப்பாங்க, சில பேர் சம்பளத்தை கொடுத்து வேலை பார்ப்பாங்க. அது மாதிரி அவர்லாம் கொடுத்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த இப்போ லாரன்ஸோட தம்பி வந்து ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகலையாம், 5 படம் முடிச்சு வச்சிருக்காராம். எப்படி பிசினஸ் வருது? எப்படி இந்த ப்ரொடியூசர் ஓகே பண்றாங்க? அவங்க அண்ணன் ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாரு. அவங்க அண்ணன் ப்ரொடியூசர் இல்லையாங்க, வெளி ப்ரொடியூசர் தான். வெளி ப்ரொடியூசர் தான். சார் சொல்லுவாங்க, எல்லாரையும் ஓப்பனா சொல்லிடுவாங்களா? தெரியலையே எப்படி இவங்க ஒரு படம் எடுக்கிறதுக்கே நம்ம பணம் கிடைக்க மாட்டேங்குது. ஆமா, நம்ம நகை அடமானம் வச்சு அதை வச்சு இதை வச்சு இப்படி எல்லாம் பண்ணி ரோட்ல சிங்கி அடிக்கிற ரேஞ்சுக்கு நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் எப்படி படமா பண்ணி வச்சிருக்காங்க. அது நம்ம வந்து என்ன சொல்றது, நம்ம படம் எடுக்க போனாவே ஏதோ A7S இல்லாட்டினா FX3 இந்த மாதிரி சோனில இந்த பாக்கெட் கேமரா இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம படம் எடுப்போம். புரியுதுங்களா? ஆனா இவனுங்களாம் பெரிய பெரிய கேமரா வச்சு படம் எடுப்பானுங்க. புரியுதா? புரியுதா? புரியுது சொல்லுங்க. எப்படி புரியாம இருக்கும்? இல்ல, இந்த சினிமா வந்து எனக்கு தெரிஞ்சு நாசமா ஆக்குனதுக்கு காரணம் ஐயா பாரதிராஜா தான். ஐயா பாரதிராஜா மட்டும் இந்த சினிமாவை நாசமாக்கலன்னா இன்னைக்கு சினிமா வந்து தமிழ் சினிமா வந்து இயக்குனர் இமயம் சார் அவர்தான் சொல்றேன், அவர்தான் நாசமாக்கிட்டாரு. ஆமா, இந்த சினிமாவை வந்து எளிமைப்படுத்திட்டாரு. ஆமா, இன்னைக்கு வந்து இது இருக்கு இல்லையா, எது தெலுங்கு படம்லாம் பிசினஸ்லாம் என்ன ரேஞ்சில இருக்கு, பிரம்மாண்டமா எடுக்கிறாங்கல்ல. அதான் செட்டுக்குள்ளார படம் பண்றது வரைக்கும் தான் எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருந்தான். இந்த கடைக்கோடியில இருக்கிற கிராமத்துல ஆயா வேடிக்கை பார்க்கறது மாதிரி படம் எடுத்தது யாரு? பாரதிராஜா. அந்த பாரதிராஜா கொண்டு போய் வித்தைங்கிறது மேஜிக் மேனை எப்ப மதிப்பாங்கன்னா அவன் வித்தையை வெளியில தெரியாத வரைக்கும் தான். இதுதான் வித்தைன்னு தெரிஞ்சு போச்சுன்னா ஓ இவ்வளவுதானா அப்படின்னு. இப்ப கண்ட கழுதையும் படம் எடுத்துக்கிட்டு தெரியுமா உண்டா இல்லையா? ஊருக்கு ஊரு ஷார்ட் பிலிம்ங்கிறதைய இப்ப முழு நீள படம் ஆகிட்டாங்க. எவெல்லாம் ஐபோன் வாங்கியிருக்கானோ அவன்லாம் படம் எடுக்கிறான். ஆமா, அதைத்தாங்க நானும் சொல்றேன். வரவேற்கிறது அதாவது ஆரம்பிக்கிறது தப்பு இல்ல, புரியுதுங்களா? முடிவு நல்லா இருக்கணும்ல. நீங்க சினிமா படம் எடுக்கிறேன்னு என்ன பண்ணிடுறீங்கன்னா பெரும்பாலும் இண்டஸ்ட்ரியில இப்ப ஏதாவது கேமரா ஒண்ணு எங்கேயோ வாடகைக்கு எடுத்த ஏதாவது ஒண்ணு பண்ணி ஒரு செட்டப் ரெடி பண்ணிடுறாங்க. ஆமா, நடிக்க வர ஆர்வத்தில் இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணுங்களை நடிக்க வர ஆர்வம்னு சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒரு படம் எடுத்தோமா படத்தை ரிலீஸ் பண்ணுமாங்கிற இதுக்கே கிடையாது. கிட்டத்தட்ட நீங்க இந்த யூனியன் இருக்கு இல்லையா, எது இந்த யூனியன்னா அந்த நிறைய யூனியன்ல எந்த யூனியன் போனாலும் நீங்க போனீங்கன்னா சாயந்தரம் பஜ்ஜி சாப்பிட்றதுக்குன்னு ஒரு குரூப் வருவாங்க. ஒரு டீயும் பஜ்ஜியும் சாப்பிட்றதுக்கு ஒரு குரூப் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாம் முன்னாள் ப்ரொடியூசர் இருப்பாங்க, இல்லாட்டினா முன்னாள் இயக்குனர் இருப்பாங்க. இந்த பழைய அதாவது ரிட்டையர்ட் ஆனவங்க, அது பென்ஷனர் குரூப் தான், பென்ஷனர் யூனியன் தான் ஒவ்வொரு யூனியனும். ஆனா வேற வழி இல்லை, அதெல்லாம் சில நேரத்துல வந்து ஒவ்வொரு யூனியனுக்கும் நம்ம பேர் வச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்க வேண்டியதா இருக்குது. அவங்களாம் வந்து உட்காருவாங்க இல்லையா, இந்த உட்காந்து என்ன பண்றாங்க அப்படின்னா எவ்வளவோ ஒரு படங்கள் வரும். ஆனா ரிலீஸ் ஆகிற படங்கள் பார்த்தா ஒரு அதிகபட்சமா ஒரு 2 படம் 3 படம் தான் வரும். பாக்கி எல்லா படமும் பூஜை போட்டு நடக்கிறது இல்ல. என்ன பண்றாங்கன்னு எவனாவது விசாரிச்சிருக்காங்களா? கேட்டா ஃபினான்சியல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபினான்சியல் பணம் தரலன்னுவாங்க. அதுல இருக்கிற பஞ்சாயத்து என்னன்னு போயிருக்கானுங்களா சொல்லுங்க? ஏதாவது பஞ்சாயத்துக்கு ஏதாவது கூப்பிட்டு வச்சு நடத்திருக்கானுங்களா? எப்பா படம் எடுத்தீங்களே, வந்து பதிவு பண்ணீங்களே, படம் எடுத்துட்டு வரேன்னு போனீங்களே, இத்தனை மாசம் ஆச்சு, என்ன ஆச்சு? ஒரு 6 மாசத்துக்குள்ளார நீ படம் எடுத்து எங்களுக்கு காட்டலன்னா உங்களோட இது ரிஜிஸ்ட்ரேஷன் இது கேன்சல் பண்ண போடும். இப்படி எல்லாம் அந்த யூனியன் லைசென்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணும். இதெல்லாம் சொன்னாதானே அவன் பயப்படுவான். யாரை ஏமாத்துறதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்குறீங்க? ஒன்றும் தெரியாத மக்களை ஏமாத்துறதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு அப்பதான் போண்டா டீ வரும். உங்க போண்டா டீக்கு ஊர்ல இருக்கிறவன் கடைக்கோடியில இருக்கிறவன் ஏமாற வேண்டியதா இருக்குது. இவன் சர்டிபிகேட் என்ன காட்டுறான்? ஒரு யூனியன்ல மெம்பர் ஆயிட்டான்னா அதை நல்லா பெருசாக்கி கொண்டு போய் ஒட்டி வச்சிடறான். வர்றவன் என்ன பண்றான்? வர்ற நடிகர்கிட்ட எல்லாம் பணத்தை ப்ரொடியூசர்ட்டு பணம் வாங்கிட்டு நடிக்கிற நடிகர்கள்லாம் சிவகார்த்திகன்லாம். இந்த சிவகார்த்தி நான் ஆகணும்னு சொல்லி ஒருத்தன் வருவான் இல்லையா,
அவன் அடுத்த இந்த படம் மட்டும் நீங்க நடிச்சீங்க தலைவா, சிவகார்த்திகேயன் அடுத்த, ஏன் சிவகார்த்திகேயன், நீங்க தான் அடுத்த சிவகார்த்திகேயன். அடுத்த சிவகார்த்திகேயன், அடுத்த விஜய், அடுத்த விஜய் முதலமைச்சர். ஆமா, விஜய் முதலமைச்சர் பதவியிலேருந்து எப்ப ஜெயிலுக்கு போனாலும் நீங்க அந்த இடத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வருவீங்க அப்படிங்கறதான். என்னது, ஏன் டென்ஷனா வரீங்க? ஏன் ஜெயிலுக்கு போக மாட்டாரா சார்? நாங்க அதை பத்தி பேசல சார், சினிமா பத்தி தான் சார் பேசுறோம். சினிமா பத்தி தான் நானும் பேசுறேன். அவரும் சினிமாக்காரர் தானே. ஆமா சார், முன்னாள் நீங்க சொல்றீங்க பார்த்தாலும் முன்னாள் தான் சொல்றேன். அவரு சினிமாவில் டங்கடி டங்கடின்னு ஆடினதுனால தானே இன்னைக்கு டங்கடி டங்கடின்னு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இந்த ஃபீல்டில் தானே நீங்களும் இருந்தீங்க. அதே தான் நான் இப்பவும் அங்கேதான் இருக்கிறோம். அப்புறம் என்ன? ஆமா, புரியுதுங்களா? நாங்க இவங்கள நம்பல இல்ல, நம்ம நம்புறதெல்லாம் அமேசானையும் நெட்ஃபிளிக்ஸையும் நம்பிட்டு இருக்கோம். கம்யூனிட்டி பேல இவனுங்க எவனையுமே நம்பல, அதனாலதான் இந்த அளவுக்கு உட்காந்து பேசுறோம். என்ன ஓடிடில கொடுத்துருவீங்க படத்தை? ஆமா, இவங்கள நம்பி உட்காந்துட்டு இருந்தோம்னா எங்க இந்த நாடு, இந்த நாட்டு மக்களையும் கிடையாது, நாடையும் நாட்டு மக்களையும் வேணாம், யாரையும் நம்ப வேணாம், யாரையும் நம்பாதீங்க. ஆமா சரி சார், இப்போ நீங்க ஒரு விஷயம் ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க, சிம்பு வச்சு நான் படம் எடுத்தேன், ஆனா சிம்புக்கு வயசாகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் சார் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணணும்? எவ்வளோ லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கு, அவருக்கு அந்த ஏஜ் லுக் வரணுன்ற மாதிரி நீங்க மேக்கப்லாம் போட்டு காஸ்டியூம் மாத்தி பண்ணிருக்கலாமே, படம் எடுக்கலாமே. என்னதான் இருந்தாலும் இப்ப ட்ரிபிள் ஒரு படம், ட்ரிபிள் ஏ, ஆமா, அவர் நடிச்சாரு, வயசான கெட்டப்ல நடிக்கணும் தான் நடிச்சாரு. அது நல்லா இருந்தது, இதை பாக்குற மாதிரி இருந்தது. பாக்குறமா, பார்க்கவே முடியலன்னு சொல்லுங்க, அது என்ன பாக்குறது மாதிரி? அதான் படம் ஃபிளாப் ஆச்சே. ஃபிளாப்புங்கிறதே சொல்ல மாட்டீங்களா சார்? அதுல எத்தனை பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க, அவங்களோட உழைப்பு, அதுக்காக அதை நம்ம சொல்லணும், பாராட்டணும். ஃபிளாப்னு சொல்லி அதை ஒரேடியா முடிச்சிட முடியுமா? அப்ப பாபா படம் ஹிட்டா? பாபா படம் ரஜினி நடிச்சார், ரஜினி நடிச்சாருங்க. ஹிட்டா ஃபிளாப்பாங்க? ஹிட்டும் கிடையாது, ஃபிளாப்பும் கிடையாது. அதுல நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இப்படியே எத்தனை வருஷத்துக்கு கொடி பிடிச்சி சொம்பு கொடுத்துக்கிட்டே இருக்கு. நாங்க ஏன்னா அது சூப்பர் ஸ்டார் படம், அவர் தயாரிச்ச படம்ன்றனால நாங்க அப்படிதான் சொல்லுவோம். அதான், புரியுதுங்களா? இது மாதிரி மாறுங்க. இந்த பத்திரிகையாளர் இருக்காங்களே, இந்த மாதிரி பத்திரிகையாளர்லாம் இருக்கிறதுனால தான் இன்னமும் உங்களுக்கு சொம்பு தூக்க வேண்டியதா இருக்குது. யாருக்கு? இந்த நடிகர்கள் எல்லாத்துக்கும் தான். ஆனா நடிகர்களை பகச்சிக்காதீங்க. என்னத்த நடிகர் பகச்சு அப்படியே நடிகர் பகச்சோனி அப்படியே எனக்கு கொண்டு வந்து டேட்டு கொடுத்துட போறாங்க. அப்படியே வரிசையில அப்பா நந்தவனம் நந்தகுமார் அவர்களே என் டேட்டை நீ வச்சுக்க அப்படின்னு வரிசையில் நிக்கிறானுங்களாக்கும். அடைய எவனும் வரமாட்டாங்க, எனக்கு தெரியுங்க, எவனும் வரமாட்டான். புரியுதுங்களா? எவ்வளவு பெரிய டைரக்டர், அப்புறம் என்னத்த எவ்வளவு பெரிய டைரக்டர். ரஜினி கிட்ட போய் இந்த இதுக்கு முன்னால ரஜினி வந்து கதை சரியில்லை, கதை கேட்டுட்டு இருக்காருன்னு ஒரு ரீசெண்டா மீட் பண்ணவே முடியலங்க. ஆமா, அவ்வளவு சீக்கிரம் மீட் பண்ண அவ்வளவு புரியுதா? ஒரு சினிமாவில் இருக்கிறவன், இத்தனை வருஷம் சினிமாக்காரனா இருக்கிறேன், இவங்கள மீட் பண்ணவே முடியலங்கிறப்ப எவனை நான் சந்திக்க முடியும்? நீங்க சூப்பர் ஸ்டார் வச்சு தான் எடுக்கணுமா? சூப்பர் ஸ்டார் இல்லைங்க, நான் சொல்றது புரியுதுங்களா? சூப்பர் ஸ்டார்ட்ட ஒரு அவைலபிலிட்டி இருக்குது. நம்மள்ட்ட சூப்பர் ஸ்டாருக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஒரு கதை வச்சிருக்கோம், அந்த கதையை தூக்கிட்டு போய் அவர்கிட்ட பண்ணுவோங்கிறது தான் முயற்சி பண்றோம். அந்த முயற்சியில ஆரம்பிக்கவே முடியலங்கிற. ஆமா, அந்த அளவுக்கு எது புரியுதுங்களா? மோடியை கூட ஈஸியா பாத்திரலாம், ஆனா ரஜினியை பார்க்க முடியாது. மோடியை பாத்துட்டீங்க, பிரதமரை பாத்துட்டீங்க. பிரதமரை பாத்துட்டீங்களாவா? இப்பதானே சொன்னீங்க ஈஸியா, அவரை கூட ஈஸியா பாத்துறலாம், அந்த ஆளை கூட ஈஸியா பாத்திரலாங்க. சீரியஸா ஒரு பாரத பிரதமரை அவ்வளவு ஈஸியா பாத்திரலாம்? அதாங்க நான் அவ்வளவு சொல்றேங்க, அந்த ஆளை கூட ஈஸியா பார்த்தலாம், ஆனா ரஜினியை பார்க்க முடியலங்கிறேன். நான் சொல்ல ஒரு புரியுங்களா? புரியுது. அந்த ஆளுக்கு ஒண்ணும் இல்ல, மோடியை பார்க்கணும்னா நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம். ஆமா, மேரா நாம் நந்தவனம் நந்தகுமார் ஹே, நீங்க எதெல்லாம் பேசுறீங்களோ அதுக்கு பின்னால ஹே 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 அப்படின்னு போட்டீங்கன்னா, ஆமா, அது மாதிரி பிளான் பண்ணி சீரியஸா சொல்றேன், நான் விளையாட்டு இந்தியில நாலே வார்த்தை நறுக்குன்னு பேசிட்டோம்னா மோடியை பார்த்தலாம், ஆனா ரஜினியை பார்க்க முடியுமா? எப்படி சார் அந்த மௌன ராகம் படத்துல ரேவதி ஒரு 4 வார்த்தை பேசுவாங்க இந்தியில, அந்த மாதிரியா? பாத்தீங்களா, இப்படிங்கிறதுக்குள்ள நீங்க ரேவதியா மாறிட்டீங்க. அப்படி சார், அந்த படம் 4 வார்த்தை இந்தினோடனே நமக்கு அந்த நினைப்பு தானே வருது. ஸோ அந்த அளவுக்கு லெஜெண்ட் மணிரத்னம் சார் எடுத்த படம். அப்படி மணிரத்னம் லெஜெண்ட், எங்களுக்கு லெஜெண்ட்ப்பா. அப்ப சரவணா ஸ்டோர் லெஜெண்ட், அவர் இப்போ வந்த லெஜெண்ட். அப்பவே மணிரத்னம் சார் உங்களுக்கு தெரியாதா என்ன? பாருங்க, இந்தியில 4 வார்த்தை எங்க போச்சு மைண்ட் ஃபுல்லா, நமக்கு அந்த படம் தான் ஞாபகம் இல்லைங்க. சினிமா வந்து ஐயா வந்து பாரதிராஜா வந்து சீரியஸா சொல்றேன், ரொம்ப கேவலப்படுத்தி சினிமாவை தெருவில் எடுத்து விட்டுட்டு போயிட்டாரு. 16 வயதுல மறக்க முடியும்? அதைத்தான் சொல்றேன், ஸ்டுடியோக்குள்ளார உட்காந்துக்கிட்டு முதல் மரியாதை படத்துல மறக்க முடியுமா? அதைத்தாங்க நான் சொல்றேன். முதல் மரியாதை ஏங்க, நான் சொல்றது எல்லாமே மரத்தடியில எடுத்த படம். நீங்க சொல்ற எல்லா படமுமே மரத்துக்கடியில எடுத்த படம், மரத்துக்கடியில எடுத்து அதான் சொல்றேன். ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் வேடிக்கை பார்த்து அந்த சினிமா மேஜிக்கை உடச்சி விட்டு போயிட்டாரு.
ஆமா இந்திக்காரன் இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஸ்டுடியோக்குள்ள தானே எடுக்கிறான். ஏன் இந்த நடிகர் இருக்காங்கல்ல, ஆமா ஸ்டுடியோ விட்டு வெளியில வந்து நடிக்கட்டுமா? மரத்தடியில எடுக்கிறதுங்கிறத ரஜினியோட ஆரம்ப கால படத்தை தானே மரத்தடியில எடுத்தாங்க. இதே இப்ப கமலஹாசன் கூட்டிட்டு போய் மரத்தடியில எடுக்க முடியுமா? மரத்தை தேடி ஓடுறீங்களே குஜராத்துக்கு, ஏன் இங்க தமிழ்நாட்டுல மரம் இல்லையோ? புரியுதுங்களா? ரொம்ப கஷ்டங்க. இவங்களை மீட் பண்றதும் கஷ்டம், மீட் பண்ணி கதை சொல்றதும் கஷ்டம், கதை சொன்னாலும் படம் பண்றதும் கஷ்டம். ஆக மொத்தம் கஷ்டம். ஆக மொத்தம் ஐயா ரஜினி ஐயா, ஐயா வணக்கம் ஐயா, உங்கள்கிட்ட உங்களுக்கு ஒரு கதை சொல்லணும்னு இருக்கீங்க ஐயா, அப்பாயின்மெண்ட்டை இவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான் ஐயா, உங்களுக்கு கீழே சரியான ஆட்களை வைக்கலைங்கய்யா, நல்ல ஆளை வைங்க ஐயா. காலம் பதில் சொல்லும், இதுதான் அவரோட பதில். உங்களுக்கான காலம் நேரம் வரும்போது அவரே உங்களை அழைப்பார். அதுக்கேற்ற மாதிரி கதையை நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சார். நீங்கள் பாட்டு ஏதாவது உப்பு சப்பு இல்லாமல் கதையெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அவரெல்லாம் அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டார். எப்படிங்களா? ஒரு கூலி ரேஞ்சுக்கு. பார்த்தீங்களா கடைசியில் நீ ரஜினி வச்சு பாகுபலி ரேஞ்சுக்கு எடுங்க சார். அதான் நீங்க கூலின்னு சொன்னோன்னே என்னை ஆல்ரெடியே தெருவுல ஏங்க அப்படி ஒரு நல்ல படத்தை ஒரு பாஷா மாதிரி எடுங்க. என்ன அதெல்லாம் பழைய ட்ரெண்ட் ரைட்டுங்க. ஒரு முரட்டுக்கால மாதிரி எடுங்க. அப்படியே ஒரு அந்த மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா கூட ஒரு சந்தோஷம். கூலி ரேஞ்சுன்னு சொல்லி என்ன கேவலப்படுத்திட்டீங்க பாருங்க. இல்ல பாகுபலி ரேஞ்சுக்கு எடுங்க. பாகுபலி ரேஞ்சுக்கு சூப்பர் ஸ்டாரை வச்சு பாகுபலி ரேஞ்சுக்கு எடுங்க. அது என்னைய கேவலப்படுத்துறீங்களா இல்ல அவரை கேவலப்படுத்தீங்க? நாங்க என்னைக்குமே சூப்பர் ஸ்டாரை கேவலப்படுத்த மாட்டோம். உங்களுடைய திறமையை நாங்க சொன்னோம், அவ்வளவுதான். அப்படிங்களா? உங்களுக்கு அவ்வளவு திறமை இருக்குன்னு இருக்கு, அதான் இருக்கு அப்படிங்கறத. ஏன்னா சூப்பர் ஸ்டாரை பார்க்கணும்ன்றீங்களா, அதுக்காக சொன்னோம். ஏதோ ஓட்டுறீங்க. ஆமா உங்கள்கிட்ட நானும் மாட்டிக்கிட்டேன். ஆமா ஓப்பனிங்கே வந்து அரசியலை பத்தி விஜய் பத்தி எல்லாம் பேசக்கூடாதுன்னு நீங்க கண்ணங்கண்ணை கட்டிட்டு சினிமாவை பத்தி பேசணுங்கிறீங்க. சார் எத்தனை நாள் தான் சார் உங்களை வச்சு நாங்க அரசியலே பேச முடியும்? நீங்களும் திரைத்துறையில இருக்கீங்க, அங்க என்ன இருக்கு என்ன இல்ல, நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, அது எங்க நேயர்களுக்கு நாங்க சொல்லணும்ல. அதெல்லாம் முன்னாடி மாதிரி இல்லைங்க. இப்போ எல்லாம் சினிமாலாம் வேற மாதிரி மாறி போச்சு. வேற லெவலுக்கு போயிடுச்சா? எல்லாம் வேற லெவல்ல. முன்னாடியெல்லாம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு வேர்டை வச்சுக்கிட்டு எல்லாரும் வாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல 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 இங்க வாய்ப்பு தேடி போறவங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு இவங்களே சொல்லி மாறிடுச்சு. ஆமா அவன் கேட்கவே வேணாம். ஆமா இவங்க ஓகே. இப்ப அவன் வந்து ஐயோ என்னடா இதை வச்சு நம்ம மேய்க்க முடியுமா, முழுசா நடத்த முடியுமா? ஏன்னா இப்பவே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இங்க ஓகேன்னு சொல்லிடுச்சுன்னா படம் போயிட்டு இருக்கிறப்ப நம்ம 10 நாள் ஷூட்டிங் வந்துட்டு ஆமா வேற ஒருத்தன் இதை விட பெட்டரா அட்ஜஸ்ட் பண்றதுக்கு கூப்பிட்டான் அப்படின்னா இங்க இந்த படம் முடிஞ்சு போயிருமே. அது மாதிரி எத்தனை படங்கள் நிக்குது. கமிட் பண்ணுவாங்க, ஆரம்பத்துல கமிட் பண்ணி உள்ளார போயிட்டு இருப்பாங்க. போயிட்டு இருக்கிறப்ப பார்த்தா அவங்க மைண்டு மாறிடும். ஆமா நல்லா வருது வரல எதுவுமே சொல்ல முடியாது. துப்பாக்கின்னு ஒரு படம் இருக்கு இல்லையா, எஸ்ஏசி தான் அந்த படத்தோட ஆரம்ப ப்ரொடியூசர். பையனை வச்சு ஓன் ப்ரொடக்ஷன்ல முருகதாஸை கமிட் பண்ணி படம் ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. முருகதாஸ் படம் எடுக்கிறத பார்த்துட்டு இவன் நம்மளை தெருவில் விட்டுருவான் உங்களுக்கு, எது இந்த படம் ஓடாதுன்னு முடிவு பண்ணி இந்த படம் ஓடாது இவன் நம்மளை கொண்டு போய் தெருவில் விட்டுருவான் உங்களுக்கு அப்படின்னு வேதனைப்பட்டே டெய்லி ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஷூட்டிங் போயிட்டு இருக்கிறப்ப அடுத்த படத்துக்கு கால் ஷீட் கேட்டு தானு அவர்கள் வர்றாங்க, ப்ரொடியூசர் தானு. போய் எஸ்ஏசி சாரை பார்த்து சார் நம்ம தம்பிக்கு அடுத்த படம், இந்த படத்துக்கு அப்புறம் அடுத்த படம், ஏன் இந்த படத்தை பண்ணுங்களேன் அப்படின்னு. எவனாவது ஒருத்தன் வருவான் அவன் தலையில நம்ம குள்ளா போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஓடாத படம்னு முடிவு பண்ணியாச்சுல. துப்பாக்கி நல்லா ஏங்க துப்பாக்கி நல்லா போச்சு நல்லா இருக்குங்கிறதெல்லாம் அது அடுத்தது. ஓகே அங்க நடந்த விஷயம் என்னன்னா படம் எடுத்துட்டு இருக்கிறப்ப அதாவது எதுக்காக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றாங்க சொல்லுங்க? நம்புறதுனால தான் கல்யாணம் பண்றோம். ஏன் அப்படி ஒரு டவுட் எல்லாம் பார்க்காதீங்க, நம்புறதுனால தான் கல்யாணம் பண்றோம். நம்பிக்கை தானே வாழ்க்கை. அதான் இப்ப நம்புறான்ல, நம்புறதுனால கல்யாணம் பண்றோம். இப்ப கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த ஜோர்ல வேற ஒருத்தனோட காதல் வச்சு ஓடி போச்சுன்னா என்ன ஆகும்? இவன் நிலைமை என்ன ஆகும்? பரிதாபத்துக்குரிய நிலைமைதான். புரியுதுங்களா? இதே காதல் செவனா ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சு அவனை கூட்டிட்டு வந்து எப்பா செலவு பண்ண காசெல்லாம் கொடுத்துரு, என் பொண்டாட்டிக்கு நீ வச்சுக்க, அது ஒரு நல்ல டீல் தானே. ஏதோ செலவு பண்ணி நான் கல்யாணம் பண்ணிவிட்டேன், ஆனா அவ மனசுல நான் இல்ல நீதான் இருக்க, நீயே கொஞ்சம் வச்சுக்க, ஆனா செலவு பண்ண காசெல்லாம் எனக்கு கொடுத்துரு அப்படிங்கிற ஒரு டீல தான் எஸ்ஏசி ஐயாவும் தானு ஐயாவும் டீல் பண்ணிட்டாங்க. செலவு பண்ணி படம் எடுத்துட்டேன், புரியுதுங்களா? இப்ப நான் செலவு பண்ணது எனக்கு கொடுத்துரு,
நீங்கள் மீதி வாழ்றது வாழாதது உங்களோட விருப்பம் அப்படிங்கிறது மாதிரி அந்த படத்தை கைமாற்றி விட்டாங்க. ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஏண்டா கைமாற்றணும்னு எது ஹார்ட் அட்டாக்கு வராமையே ஐயா எஸ்எஸ்சி ஐயாவுக்கு நெஞ்சுவலி வந்துருச்சான். ஆமாம், நெஞ்சு மட்டுமா வலிச்சுது, ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக பெயினா. லாபம் அவ்வளோ பெரிய லாபங்க. அதை தூக்கி நம்ம கையில் இருந்த ஒரு என்ன சொல்றது ஒரு கோஹினூர் வைனத்தை அடுத்தவங்க கையில் தூக்கி கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அவ்வளோ வருத்தப்பட்டிருக்காரு. எதுக்காக சொல்ல வரேன்னா படம் பண்ணிட்டு இருக்கிறப்பவே இந்த படம் ஜெயிக்கும் தோக்குன்னு எவனாலையும் முடிவு பண்ண முடியாது. அந்த மாதிரி இப்போ வர்ற ஆர்டிஸ்ட்லாம் அந்த சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்கல்ல, படம் 4 நாள் ஷூட்டிங் போனோன்னே இதெல்லாம் ஓடாது. அவங்களாம் முடிவு பண்ணி அவங்களாம் போயிடுறது, இதெல்லாம் ஓடாது அப்படின்னு. அந்த மாதிரி ஓடாதுன்னு நினச்ச படம் எத்தனை படம் ஓடி இருக்கு, அதை பற்றி நினைக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, என்ன பண்றது? இப்போ சமீபத்துல வந்துட்டு நம்ம இயக்குனர் இமயம் ஒரு பக்கம் பாரதிராஜா நம்ம இழந்துட்டோம். அதுக்கடுத்து அவருடைய இழப்பை நம்ம மைண்ட்ல இருந்து கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்றதுக்குள்ள அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு இழப்பு நம்ம பார்த்துருக்கோம். கே பாக்கியராஜ் சார் அவருடைய திடீர் மாரடைப்பு. இது வந்து எந்த அளவுக்கு திரையுலகத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சோகமாவும் ஒரு பாதிப்பாகவும் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல? இது என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னா, ஏங்க நீங்க பார்த்த வரைக்கும் இந்த துறையில நீங்க பார்த்தது வரைக்கும் இழப்புங்கிறது வந்து ஒரு விஷயம். அவங்க எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் போயிட்டாங்க. அதனால அவங்கள பத்தி ஒன்றும் என்ன சொல்றது ரைட் ஆர் ராங்ங்கிற பேசுற விஷயத்துக்குலாம் இல்லை. ஐயா பாரதிராஜா போன டைம்ல வந்து வலிக்கல நமக்கு, ஏன்னா அவர் ஏஜ் ஃபேக்ட் ஆயிடுச்சு. அந்த ஏஜ்ல அவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவர் போயிட்டா நல்லது. அவர் வந்து பெட்ல வந்து பேச முடியாம இருக்காரு, இத முடியாம இருக்காருங்கிறப்ப நம்ம கடவுள்கிட்ட வந்து நல்லபடியா ஒரு உயிர் போகட்டுங்கிற வேண்ட சூழ்நிலை இருந்தது. அந்த இதெல்லாம் பாக்குறப்ப ஒரு கஷ்டப்படுறத அந்த மாதிரி இருக்கிறவங்க பேசாம போய் சேர்ந்துட்டா நல்லதுங்கிற ஒரு ஃபீலுக்குள்ள தான் எல்லாரோட மனநிலையும் அப்படிதான் இருந்தது. ஆனா ஐயா பாக்யராஜ் வந்து அப்படி இல்லை. அவர் நல்லா திடகாத்திரமா இருக்கிறப்ப திடீர்னு போனதுங்கிறது ஒரு வயசாகி இறக்கிறதுக்கும் வயசுக்கு முன்னால் இறக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதில் போய் ஏன் இறந்தாரு எப்படி இறந்தாரு அப்படிங்கிற ஏன் இறந்தாரு எப்படி இறந்தாருன்னா அவருடைய இழப்பு எந்த அளவுக்கு திரையுலகத்துக்கு ஒரு பாதிப்பை உண்டு பண்ணுச்சுன்ற மாதிரி தான் அவர். இல்லை, இதை நம்ம பேசுறதுக்கே இல்லை. திரையுலகத்தில் பாதிப்பு ஏற்படுத்துதுன்னா இப்போ என்ன பண்ணிட்டாங்க அவருக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க, என்ன பண்ணி கிழிச்சாங்க திரையுலகத்துக்கு? அவர் ஏதோ இப்போ இந்தியாவோட சூப்பர் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்னு பேர் வாங்கினாரு. இந்த இந்திய நாடு இப்போ அவருக்கு என்ன பண்ணிருக்கு? ஏதாவது ஒரு இடத்துல நிக்க வச்சு எம்எல்ஏ போஸ்டிங் ஆக்கிட்டாங்களா அந்த நாட்டில் உள்ள மக்கள்லாம்? சொல்லுங்க, இந்த நாட்டு மக்கள் என்ன பண்ணாங்க அந்த கலை உலகத்தை சேர்ந்தவங்களுக்கு அப்படின்னா? சரி, கலை உலகத்தில் இருக்கிறவங்கள என்ன பண்ணாங்க? எல்லா டைரக்டருக்கும் பெரிய டைரக்டர்லாம் கூப்பிட்டு வாங்க சார் எங்க படத்தில் நீங்க நடிங்க சார் அவ்வளவு வாய்ப்பு கொடுத்துட்டாங்களா என்ன? சொல்லுங்க. நிறைய படத்துல சின்ன சின்ன கேரக்டர் என்ன சின்ன கேரக்டர்லாம் யார் படத்துல நடிச்சாரு? பெரிய ஆக்டர் படத்தில் நடிச்சாரா? அஜித் படத்தில் நடிச்சாரா? சொல்லுங்க. ஒரு வயசானவங்க ஒரு காலத்துல வாழ்ந்தாங்க, இப்போக்கி கொஞ்சம் வறுமையா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு வாய்ப்பு கொடுக்குறோம். யார் கொடுக்குறான்? எவன் கூப்பிட்டு கொடுக்குறான்? ரஜினி இடையில செயின்லாம் போட்டார்ல. ஆமா, அவருடைய 50வது வருஷ திரையுலக படம்னு சொல்லிட்டு அவர் கிஃப்ட் கொடுத்துருந்தாரு. புரியுதுங்களா? அதே ஒரு நடிக்கிற படத்துல அப்பப்போ படத்துல சான்ஸ் கொடுத்துருந்தா அந்த வறுமை இருக்குமா? புரியுதுங்களா? இங்க அப்படி கிடையாதுங்க. எல்லாருமே வந்து சுயநலவாதிகள் தான். என்ன எல்லாம் வந்து வெளியில வேண்டாம் வர்ற நேரத்துக்கு மைக்க பிடிச்சி ரொம்ப நல்லா அழகா பேசிட்டு போவாங்க. ஆமா, ஏவனும் ஒன்றும் பண்ண மாட்டான். ஆமா, இன்னைக்கு மக்களுக்கு இதை செய்வோம் அதை செய்வோன்னு வந்து உட்காந்துருக்காரு. ஏதாவது நடக்குது மக்களுக்கு? அவன் சம்பாரிச்சு அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். போய் இது விஜய் ஆள்றாரு அப்படிங்கிறதுக்காக கையேந்தி போகல 35 ரூபா சாப்பாடு ஃப்ரீயா கொடுத்துருவானா என்ன? சொல்லுங்க. அந்த ஃப்ரீன்ற சிஸ்டமே வேண்டாம் தானே. ஃப்ரீன்னு சிஸ்டம் வேணாம். அந்த ஃப்ரீயை நம்பி எத்தனை பேர் கடைக்கோடியில் இருக்கிற ஆயாவுக்கு ஃப்ரீ வேணுமே? உங்களுக்கு தேவையில்ல. நீங்க வர்றீங்க, உட்காறீங்க, ஜாலியா பேசுறீங்க. ஆமா, அடுத்தடுத்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு சம்பாரிச்சுட்டு கடைக்கோடியில இருக்க ஆயாக்கு தான் மாசம் பணம் பென்ஷன் கொடுக்கறாரு. அது ஃப்ரீ தானே. அந்த ஃப்ரீ ஏன் இப்ப ஏன் ஒரு ஊக்கத்தொகை ஃப்ரீங்கிறது ஊக்கத்தொகை ஃப்ரீன்னா சொல்ல வேண்டாம், அவங்களுடைய தேவைகளுக்கு இந்த பணம். அது ஏன் தேவைக்கு கொடுக்கணுமாங்கற? அவங்க அப்பா இப்போ உங்க அம்மா அப்பாக்கு நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா ஏன் கவர்மெண்ட் ரைட்டுங்க? நான் சொல்றது புரியுதுங்களா? அதெல்லாம் கொடுக்கணுமாங்கற? கொடுக்கணும்ல. அதை ஏன் கொடுக்கலன்னு தான் நான் ஃப்ரீயா வேண்டாம், இந்தாங்க உங்களுக்கு ஒரு பணம். ஐயோ, நான் கொடுக்கணுமா வேணாமா? கொடுக்கணும். ஏன் கொடுக்கல? 2200 ரூபாய் ஏன் கொடுக்கல? 6 சிலிண்டர் ஏன் கொடுக்கல? அடுத்தாப்புல ஏன் கொடுக்கல? உங்களோட புதிய திட்டத்துல ஏன் கொண்டு வரல? சார், நான் உங்கள்கிட்ட அரசியல் எல்லாம் பேசல சார், சினிமா பத்தி பேசுனீங்க. எப்ப பார்த்தாலும் அரசியலுக்குள்ளேயே போறீங்க.
ஏங்க சினிமாவில் இருக்கிறவங்க தானங்க அரசியலுக்கு வந்திருக்காங்க. சார், அப்ப வரட்டும், சினிமா பத்தி என்ன தானே பேச வேண்டியதா இருக்கு. ஒரு எம்ஜிஆர் சினிமாக்காரு அரசியலுக்கு வந்திருக்காரு. சினிமாக்காரன் தானே அங்க வர்றான். சினிமா இல்லாத எவனாவது அங்க வர்றானா? இப்ப நீங்க தான் சினிமாக்கார, அடுத்த நான் அரசியலுக்கு வர போறீங்களா? நான் வந்துட்டாலும் ஓட்டு போட்டு இந்த மக்கள் ஐயோயோ, அது என்னமோ எனக்கு ஓட்டு போடுறப்ப மட்டும் புத்திசாலியா இருப்பாங்க இவ்வளவு. கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாயிடுவாங்க. உங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டு எங்க நாடு நாசமா போயிடும். நீங்க சொன்ன already அதே நல்லா dialogue இருக்கா? தான். நீங்க சொன்ன அதே டயலாக் தான், நாடு நாசமா போயிடும். போதும் சார், போதும். ரொம்ப நன்றி சார், நீங்க பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. நான் எலெக்ஷன்ல நிக்க கூடாதுன்னு நீங்க விரும்புறீங்க. அந்த பக்கமே வந்துடாதீங்க. ம். அந்த பக்கமே நீங்க வந்துடவே கூடாது. மக்களே ஓட்டு எனக்கு போடுங்க. வரப்போற இடைத்தேர்தல்ல எங்க லாரன்ஸ் நிக்கிறாப்லையோ எங்க த்ரிஷா நிக்கிறாங்களோ அங்க நான் நிக்கிறேன். எனக்கு ஓட்டு போடுங்க.